ஹலோ யோவேர்ஸ். போன வீடியோவில் நீங்கள் இந்த தெருவில் ஓடும் வாகனங்களெல்லாம் பார்த்துருப்பீங்க. அதாவது இந்த காரு, மோட்டர் சைக்கிள், ஆட்டோ ரிக்ஷா, ட்ரெயின், எலக்ட்ரிக் ட்ரெயின் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க, ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த வீடியோவில் நான் வானத்தில் செல்லும் ஊர்திகள், வான ஊர்திகளை பற்றி இப்போ கொஞ்சம் டெமான்ஸ்ட்ரேஷன் கொடுக்க போகிறேன். இதையும் நீங்கள் ரசிப்பீங்கன்னு நம்புகிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பண்ணவங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க, வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸை எங்களுக்கு எழுதுங்க, நான் கண்டிப்பாக அதுக்கு பதில் கொடுப்பேன். இப்போது வீடியோவுக்குள்ளே போகலாம், வாங்க போவோம். ஃபஸ்ட்டு ஹெலிகாப்டர். ஹெலிகாப்டரில் எத்தனை சவுண்டு வரும் அப்படின்னு ஒருத்தரை கேட்டேன். அவர் சொன்னார், என்ன சார் இதெல்லாம் ஒரு கேள்வி, ஹெலிகாப்டரில் ஒரு சவுண்டு வரும் அவ்வளோதான் அப்படின்னாரு. ஏங்க ஹெலிகாப்டரில் 4 சவுண்டு வருங்க. இதை நான் நேர்லேயே ஹெலிகாப்டர்லேயே கிட்டேயே போய் நின்று பார்த்துட்டு வந்தாள் அப்படின்னு. இது விக்ராந்த் வார்ஷிப் போர்க்கப்பல் சென்னைக்கு 1987. அப்போ அந்த கப்பலில் இருக்கிற ஊழியர்களுக்காக ஒரு விசேஷமாக ஒரு பார்ட்டி ஒன்று வச்சு லைட் மியூசிக்கு இதெல்லாம் மிமிக்ரி டான்ஸ் இதெல்லாம் வச்சாங்க. அதுக்கு நான் போயிருந்தேன். அப்போ கேப்டன்லாம் பார்த்து பாராட்டினார். அப்போ ஹெலிகாப்டர் அப்படியே கப்பல்லேருந்து எப்படி புறப்படுது, போயிட்டு அப்படியே சுற்றிட்டு லேண்ட் ஆகிறதெல்லாம் எங்களுக்கு போட்டு காமிச்சாங்க. அதுலேருந்து பார்த்தது சிலது சொல்கிறேன் பாருங்கள். இது ஃபஸ்ட்டு சவுண்டு, ஹெலிகாப்டர் ஃப்ளையிங். திஸ் இஸ் த ஃபஸ்ட்டு சவுண்டு. Second sound, the engine sound of the helicopter. The third sound, the fan on the helicopter, அது வேகமாக சுற்றுது. மேலே ஃபேன் இருக்கும்ல, மேலே அது சுற்றுது. Fourth sound, another sound from the engine. இந்த 4 சவுண்டையும் நீங்கள் ஒரே நேரத்தில் கேட்டிங்கன்னா தான் உங்களுக்கு ரியலாக ஹெலிகாப்டர் பறக்கிற மாதிரி இருக்கும். அது எப்படி கேட்குறதுன்னா, நம்ம ரெக்கார்டிங் தேட்டரில் போயிட்டு இந்த 4 சவுண்டையும் 4 ட்ராக்கில் செஞ்சு கடைசியில் அந்த 4 சவுண்டையும் ஒரே ட்ராக்கில் ஏற்றி பார்த்தோம்னா அது உண்மையான ஹெலிகாப்டர் பறக்கிற உணர்வை ஏற்படுத்தும். இல்லைன்னா நம்ம தனியாக ஒவ்வொரு சவுண்டும் அப்படின்ட்டா அது ஹெலிகாப்டர் ஆகிடாது. அது மாதிரி சில டெக்னிக்லாம் இருக்குது எத்தனை சவுண்டுன்றத. இப்போ இது உங்களுக்கு இந்த ஐடியா பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தது பாருங்கள், இது விவசாயிகள் யூஸ் பண்ணுற இந்த டிராக்டர். இதெல்லாம் சும்மா எதுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் பார்த்து தெரிஞ்சுங்க. இதெல்லாம் நான் எப்படி செய்கிறேன்னு. இதெல்லாம் நீங்கள் நாளைக்கு பின்னால் பசங்கள்லாம் நீங்கள் கற்றுக்கலாம். அதுக்காக இதெல்லாம் பண்ணி காமிக்கிறேன். டிராக்டர். இப்போ அடுத்தது பஸ்ஸில் போகாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. இப்போ பஸ்ஸில் போகும்போது எதில் வண்டிங்கள்லாம் இப்படி வரும், அப்படியே போவோம். அப்போ இது கண்டிப்பாக எல்லோரும் இந்த இதை ஃபீல் பண்ணியிருப்பீங்க. இப்போ பாருங்கள், பஸ்ஸு போகுது. பஸ்ஸு போயின்னு இருக்குது. எதில் வண்டி கிராஸ் ஆகுது. இந்த மாதிரி பஸ்ஸு சிச்சுவேஷன். இது பஸ்ஸு போகும்போது அனதர் வெஹிக்கிள்ஸ்லாம் கிராஸ் ஆகுது. இது அடுத்ததாக ஷிப்பில் உங்களுக்கு கப்பலில் ஒரு 2-3 டைப் இருக்குது. இது எப்படின்னா, பேசஞ்சர் ஷிப் இருக்குது, அப்புறம் கண்டெய்னர்ஸ்லாம் ஏற்றின்னு போகிற ஷிப்லாம் இருக்குது. இது 2 ஷிப்பு மட்டும் நான் செஞ்சு வச்சு காட்டுறேன் பாருங்கள். இது ஃபஸ்ட்டு டைப்பு.
இது செகண்ட் டைப். இது அடுத்தது வந்து கிராண்ட் பிரீ கார் ரேஸ். கிராண்ட் பிரீ கார் ரேஸ்லாம் நீங்கள் பார்த்துருக்குறீங்களா? சென்னை சோழவரம், இருங்காட்டுக்கோட்டை இங்கெல்லாம் வந்து வருஷம் நடக்கும். அந்த கார் பந்தயம் தமிழக வரலாற்றிலே முதல் முறையாக சென்னை தீவுத்திடலில் இப்போ வந்து நடத்துனாங்க. ஒரு 4.5 கிலோமீட்டர் தூரத்துக்கு ரோடெலாம் பிளாக் பண்ணி தீவுத்திடல்லேருந்து சிவானந்தா சாலை வழியாக வந்து கம்ப்ளீட்டாக வந்து இந்த போட்டி வந்து நடைபெற்றது. இதை வந்து பல்லாயிரக்கணக்கானோர் கண்டு ரசித்தாங்க. இந்த போட்டியில் வந்து இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களிலிருந்து வந்த கார்பந்தய வீரர்கள் மட்டும் இல்லாமல் வெளிநாட்டிலேருந்து கூட கார்பந்தய வீரர்கள் வந்து கலந்துனாங்க. இந்த பந்தயம் வந்து அவ்வளோ சிறப்பாக நடைபெற்றது. பந்தயத்தை துவக்கி வைக்கிறார் பிரமுகர் ஒருவர். Very glad to start the car race. 5, 4, 3, 2, 1, 0. இறுதியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு கோப்பைகளும் வழங்கப்பட்டது. இது கிராண்ட் பிரீ கார் ரேஸு. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஃப்ளைட்டு. இது வந்து எங்கே டெல்லிக்கு போகலான்றீங்களா? டெல்லியில் வேணாங்க, வேஸ்ட்டுங்க. நம்ம வந்து சிங்கப்பூர், கோலாலம்பூர் அங்கே போவோம். முதல்ல வந்து நம்ம ஏரோட்ரம் போயிடுவோம். ஃபஸ்ட்டு வாங்க ஏரோட்ரம் போனோடனே அனௌன்ஸ்மெண்ட்டு. Your attention please. The Singapore Airlines announcing the departure of flight number SQ5872 to Kuala Lumpur. Within a few minutes, all passengers are requested to finish your security check and proceed towards the aircraft immediately. Thank you. ப்ரொப்பலர் ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க கொஞ்ச நேரத்துலேயே. அப்படியே ஸ்டார்ட் பண்ணி அப்படியே டேர்ன் ஆகி வந்து திரும்பி நிற்கும். அப்புறம் வந்து திருப்பி ஸ்பீடு எடுப்பாங்க. போயிடுச்சு. மேலே வந்து ப்ளை ஆகுது. சின்ன வயசில் நம்ம ரோட்டில் நின்று இருப்போம். அப்போ வந்து மேலே ஏரோப்ளேன் போகிற சவுண்டு கேட்கும். அந்த நினைவு இது. பறந்து போய்கிட்டே இருக்குது. திடீர்னு அனௌன்ஸ்மெண்ட்டு. Dear passengers, now we are flying over 12,000 feet from the sea level. Ladies and gentlemen, this is your Captain Anthony Jivik. Now we are going to land. All passengers are requested to fasten your seat belt immediately for security's sake. Thank you.
இதெல்லாம் வந்து நம்ம வந்து ரெக்கார்டிங் தேட்டரில் நல்ல ஃபஸ்ட் கிளாஸான மைக்கில் அவங்க செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து அப்படியே சவுண்டு வால்யூம்லாம் எக்கெல்லாம் வச்சு இந்த மூச்சு போகிறதெல்லாம் வந்து தெரியவே தெரியாது. அந்த மாதிரி சஸ்டெயின் பண்ணி வச்சு கொடுப்பாங்க. அந்த மாதிரி நாங்கள் பண்ணுவோம். இது ஆக்சுவலாக நானும் என் பிரதர் 2 பேரும் சேர்ந்து செய்வோம். அந்த கேப் வரும்போதெல்லாம் அவரு அப்படியே ஃபாலோ பண்ணிப்பார். அப்படி செஞ்சு சிறப்பாக செஞ்சுன்னுக்கிட்டு இருந்தோம். இப்போ அவர் இல்ல. அதனால் நான் மட்டும் தனியா பண்ணும்போது உங்களுக்கு அந்த மூச்சு விடுற கேப்பு தெரியுது. இதையும் நம்ம வந்து மைக்கில் வந்து சரிப்படுத்திடலாம். இது வந்து நிறைய இதெல்லாம் வந்து மைக் சிஸ்டத்தில் இருக்குது. மிமிக்ரி பாதின்னா மைக் பாதி நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ நீங்கள்லாம் ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸுக்கெல்லாம் நான் வந்து பதில் சொல்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பண்ணாதவங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் சார். ஓகே. அன்டில் தென் பை ஃப்ரம் பட்டர்ஃப்ளை பிரதர் சந்திரமோகன். பை பை.